சுந்தரி கிச்சனில் என்ன சமைக்க போகிறோன்னா, இப்போ கத்திரிக்காய் வறுவல் சமைக்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக இப்போ நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் விழுது, இதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு தக்காளி, ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2. இப்போ கடாயை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்சிட்டு இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனு கொஞ்சம் கனமாக ஊற்றிக்குங்க. இப்போ கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம் பொரிஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு தக்காளி 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். அதில் இது வெங்காயம் பொன்னிறமாகணும். வெங்காயம் தக்காளி நல்லா மசிச்சுக்கணும். நல்லா 2 ஒன்றா மசிச்சுட்டு கத்திரிக்காய் தான் இதில் போட்டுக்கணும். அதிகம் வெங்காயம் வதங்க வேணாம், கொஞ்சம் மீடியமாக வதங்கினா போதும். கத்திரிக்காய் இப்போ வதக்காய் போட்டுக்கோங்க. வதங்கிட்டு லைட்டாக இதில் இது கொஞ்சம் பிறகு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பட்டை மிளகாய்த்தூள், இது ஒரு டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், இதோட அரைச்சி வச்சுக்க தேங்காய் விழுது, கொஞ்சம் தண்ணி, அதை பாருங்க. தண்ணி காய்கறி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மிதங்கிற மாரி, கொஞ்சம் தண்ணி வேகுகிற மாரி வைங்க. ஏன்னா உப்பு, அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம், ஒரு கம்மியாக ஊற்றுங்க. காய் விடுங்க, கொஞ்சம் அமுகிற மாதிரி ஊற்றிப்பான். அதுமாதிரி ஒரு மூட வேண்டியதான், மூடிக்குங்க. இது சொல்லுங்கள இதுக்கு கிண்டியும் இது அப்படியே விட்டுறாதீங்க, கிண்டிங்க அடி பிடிச்சிக்கும். இப்போ தண்ணி சுண்ட வரைக்கும் மூடி வாங்க பார்ப்போம். இந்த பாருங்க தண்ணியெல்லாம் சுண்டிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிரேவி மாரி கொஞ்சம் கட்டி ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு இதுதான் கத்திரிக்காய் வறுவலுக்கு பாருங்க. அழகாக இருக்குது பாருங்க, சாப்பிட்றதுக்கு நாட்டை வச்சு ஒரு மீன் இருக்குது. நீங்கள் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிடலாம். பாருங்கள்.